Hello friends. ஸோ மகாநதி சீரியலுடைய இந்த வாரத்துக்கான ப்ரோமோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ பசுபதியை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக வந்து அங்கே ஏதாவது பிரச்சனை நடக்கும். ஸோ காவேரியை போயிட்டு வந்து அவங்கள வெளியே எடுப்பாங்களா இல்லை வந்து பசுபதியாக அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால வெளியே வந்துடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்து அதாவது கண்டினியூவாக மே மந்த்துக்கான ஷூட்டிங் வந்து 3 டேஸாக கண்டினியூவாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு பிக்சர் வந்து இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வந்து வெளியாகிருக்கு. ஸோ நம்ம சுவாமி ப்ரோ அண்ட் லக்ஷ்மி பிரியா 2 பேருமே வந்து கோவிலில் இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர் தான். ஸோ பேக்ரவுண்டில் அந்த ஒரு போர்டில் எழுதிக்கிறத பார்க்கும்போது வந்து கோவிலாக இருக்கும்னு சொல்லி தான் வந்து எல்லாருமே கெஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்துட்டு இன்றைக்குமே வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ கோவில் அண்ட் வீட்லேயும் வந்து ஷூட்டிங் போயிருக்கு. ஸோ இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எடுக்கப்பட்ட இந்த ஒரு பிக்சர். ஸோ நம்மளுடைய காவேரி நினச்சது ஒன்று, ஆனால் அவங்க நடந்தது வேறு ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ காவேரி நினச்ச மாதிரி வந்து நிச்சயத்தை நிறுத்தினாங்களா? ஸோ இந்த பசுபதி இந்த பிரச்சனையினால் வந்து நிச்சயதார்த்தம் வந்து நின்று இருக்குமா அப்படின்ட்டு ஒரு யோசனையில் தான் இருக்குது. ஸோ அவங்க நினச்ச மாதிரி வந்து இந்த டைம் வந்து நின்றுடும் அப்படின்னு தான் தோணுது. இன்னொரு பக்கம் வந்து பசுபதி வெளியே வந்துடுறாங்க. ஸோ நிவின், பசுபதி, குமரன், ஸோ இவங்களை பேஸ் பண்ணி வந்து நேத்திக்கான ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. ஸோ நிவின் வந்து ஒயிட் ஷர்ட்டில் வந்து திரும்பவும் பசுபதியெல்லாம் மீட் பண்ணுறாங்க. திரும்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் போல இருக்குது. அண்ட் பசுபதி எப்படி தான் வந்து ஜெயிலேருந்து வந்தாங்க. ஸோ கடத்தின விஷயம் நம்ம காவேரியே வந்து ப்ரூஃப் அந்த மாதிரி விஷயங்கள்னால வந்து வெளியே வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த எபிசோட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோவிலில் என்ன ஷூட்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம விஜய் அண்ட் காவேரி இவங்க 2 பேர் மட்டும் கோவிலுக்கு போயிருக்காங்கன்னா சம்திங் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். யார் இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.